சிம்கோவில் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே தெரியும். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சேல்ஸ்மேன், சூப்பர்வைசர் போன்ற போஸ்ட்டுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சிம்கோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி, மத்திய அரசின் கீழ் வருகின்ற ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி. இது வந்து கவர்மெண்ட் ஜாப்பா ப்ரைவேட் ஜாப்பா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. கோஆபரேட்டிவ் சொசைட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டானமஸ் பாடி. இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்னு சொல்லலாம். மற்ற நீங்கள் ரேஷன் கடை, இப்போ நீங்கள் போகிற கோஆபரேட்டிவ் பேங்க் எல்லாமே வந்து தமிழ்நாடு அரசின் கீழ் வருகிற ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி. ஆனால் இந்த சிம்கோ வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட், சரிங்களா, அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசின் கீழ் வருகின்ற ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 1 இயர் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பீரியட் மாதிரி உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணானே உங்களுக்கு ஒரு நல்ல சேலரி வந்து வரும், சரிங்களா. இதுக்கு வந்து எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிருந்தீங்க. விண்ணப்பிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதன் மூலமாக தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும், சரிங்களா. வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிடறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபில் பண்ணணும், என்னென்ன வச்சு அனுப்பணும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம வந்து இந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் எடுத்தோம்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்கும் நம்ம அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம், சரிங்களா. ஜஸ்ட் வந்து கூகுளில் வந்து சிம்கோன் அப்படி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஜே வந்து பார்த்திங்கன்னா சிம்கோ அக்ரின்னு தான் வரும். அந்த பேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு சைட் வந்து ஓப்பன் ஆயிருங்க. சைட்டில் வந்து மெனு வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் பார்க்கறதுனால 3 கோடாக இருக்குது. அதில் வந்து செக் பண்ணிங்க அப்படின்னா ஜாப் வேக்கன்சி இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணணும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோடு நோட்டிஃபிகேஷன் இங்கிலீஷு தமிழில் இருக்கும். அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணுறது ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்டு இதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். ஸோ அது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ இந்த ஜாப் வேகன்சி மெனு இருக்குது பார்த்தீங்களா, இதிலே வந்து டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆயிரும். ஸோ நமக்கு வந்து இனிமேல் வந்து அப்ளை பண்ண என்னென்ன தேவை அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். முதல்ல வந்து ஒரு A4 சைஸ் கவர் வாங்கிக்கோங்க, சரிங்களா. A4 சைஸ் கவர் வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வைக்கிற மாதிரி இன்னொரு கவர். ஏன்னா இந்த சின்ன கவர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து உங்களுடைய அட்ரஸ் எழுதணும், சரிங்களா. A4 சைஸ் கவர் வந்து எல்லாத்தையும் வைக்கிறதுக்கு அந்த கவருக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கவர் வாங்கிக்கோங்க, சரிங்களா. அதில் 2ல் வந்து உங்கள் அட்ரஸ் எழுதணும். ஃப்ரம் வந்து அவங்க சீல் வச்சுக்குவாங்க. 2ல் வந்து உங்கள் அட்ரஸ் எழுதிட்டு 27 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் போட்டணும். ஏன்னா என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனை பிரித்து வச்சுட்டு கால் டிக்கெட்டை இந்த கவரில் போட்டு உங்கள் அட்ரஸ்க்கு அனுப்பிச்சி விடுவாங்க. ஸோ அதனால தான் இன்னொரு கவர் வைக்க சொல்கிறாங்க. 27 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் போட்டணும். இந்த மாதிரி பெரிய A4 சைஸ் கவர், அதில் நுழையிற மாதிரி இன்னொரு கவர், சின்ன கவர், அதில் வந்து 27 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் போட்டி உங்களுடைய அட்ரஸ் வந்து 2ல் போடணும். யாருக்கு போடணுங்கிறது ஃப்ரம்மில் அவங்க சீல் வச்சுக்குவாங்க, ஓகேங்களா. ஸோ இதை வந்து தவறாமல் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா 2 வந்து இதுக்குள்ளே வச்சு அனுப்பணும். ஸோ இந்த கவருக்குள்ளே போட்டு அனுப்பணும். 1 வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஒட்டுற மாதிரி இருக்கும், சரிங்களா. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மொத்தம் 3 தேவைப்படுது. 2 வந்து உள்ளக்க வச்சு அனுப்பணும். ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் ஒட்டுற மாதிரி இருக்கும், சரிங்களா. ஸோ இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம ரெக்ரூட்டட் டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா A4 சைஸ் கவரு, அதுக்குள்ளே வைக்கிற இன்னொரு கவரு, 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, 1 வந்து ஒட்டணும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில், 2 வந்து உள்ளக்க வச்சு அனுப்பணும், சரிங்களா. இது வந்துடுறாங்க. இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம கையில் வச்சுருக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஆஃபீஸ் யூஸ்னு வந்து பார்த்திங்கன்னா அதில் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். அவங்க வந்து உங்களுடைய நம்பர்ஸ் எழுதிக்குவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் டு பி அபிக்சர் வித் சிக்னேச்சர். உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ விட்டு கிராஸில் வந்து உங்களுடைய சைனை போட்டு வச்சுக்கோங்க, சரிங்களா. உங்களுடைய சிக்னேச்சர், ஓகே. அப்போ வந்து நீங்கள் வந்து பிளாக் அல்லது ப்ளூ பால் பாயிண்டில் கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க, சரிங்களா. உங்கள் விண்ணப்பிக்கும் பதவியின் பேர்னால் இங்கே போட்டிருக்காங்க. அலுவலக உதவியாளர், விற்பனையாளர், மேற்பாளையாளர். நீங்கள் இங்கிலீஷில் கூட சேல்ஸ்மேன், சூப்பர்வைசர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ங்கிறத நீங்கள் இங்கிலீஷில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது வந்து நீங்கள் 3 போஸ்ட்டு கேட்டிருக்காங்க, 3 கேட்டகரியில். நீங்கள் ஏதாவது ஒன்று தான் அப்ளை பண்ண முடியும், ஒன்றுக்கு மேலே வந்து அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் பதவியர் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக, சேல்ஸ்மேனாக, சூப்பர்வைசர்னு போட்டுட்டீங்க. அப்புறம் வந்து இதுக்கு வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 10th, சரிங்களா. சேல்ஸ்மேன்ஸுக்கு 12th, சூப்பர்வைசருக்கு டிகிரி. அப்போ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு இப்போ எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் 10th வந்து 60% மேலே இருந்திருக்கணும், சரிங்களா. அப்புறம் வந்து நீங்கள் சேல்ஸ்மேனுக்கு எழுதுறீங்கன்னா சேல்ஸ்மேனுக்கு வந்து 12th 60% மேலே மார்க் எடுத்துருக்கணும்.
அப்புறம் சூப்பர்வைஸருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா சூப்பர்வைஸருக்கு டிகிரியில் 60% மேலே எடுத்துருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் அவங்க அக்செப்டே பண்ணிக்குவாங்க. இதை தெரிஞ்சு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் வந்து விண்ணப்பதாரின் பெயர், உங்கள் பேரை வந்து 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அப்படியே கேபிட்டல் லெட்டரில் எழுதிருங்க. அப்புறம் வந்து பிறந்த தேதி மற்றும் வயது, உங்கள் பிறந்த தேதி, வயது வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் கால்குலேட்டர் அப்படின்னு ஆன்லைனில் ஒரு இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் போட்டு 12/1/2024 வந்து என்ன வருது அப்படின்னு பார்த்து அந்த டேட்டை வந்து ஃபில் பண்ணிடுங்க. சரிங்களா? ஏஜ் கால்குலேட்டர்னு ஒரு இருக்குங்க, அதை கூட உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுடைய வயதை வந்து காமிச்சிடும். இப்போ 12/1/2024 வரைக்கும் என்ன ஏஜ் இருக்கோ அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேட்குறீங்கன்னா, இப்போ வந்து அவங்க வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா SC/STக்கு வந்து 5 வருடங்களும் OBCக்கு 3 வருடங்களும் கொடுத்துருக்காங்க. வேணும்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. அது 30 வயசுக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு மேலே வயசு இருக்குங்க. ரிலாக்ஸேஷன் வந்து OBCக்கு 3 வருடங்கள், SC/STக்கு 5 வருடங்கள் இருக்குது. அது இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லாட்டி நோன்னு கொடுத்துருங்க. ஜெண்டர் ஆணா பெண்ணா டிரான்ஸ்ஜெண்டராக கொடுத்துருங்க. தந்தை கணவராவது பாதுகாப்பு பெயர் அவங்க வந்து எல்லாமே கேபிட்டல் லெட்டரில். சரிங்களா? நீங்கள் இங்கிலீஷ்லேயே ஃபில் பண்ணலாம், இல்லாட்டி தமிழ்லேயும் ஃபில் பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமம் இங்கிலீஷில் ஃபில் பண்ணுங்கள். ஸோ பெர்மனண்ட் அட்ரஸ் இருக்கும். பெர்மனண்ட் அட்ரஸ்னால் உங்கள் ஐடி ப்ரூஃப் அட்ரஸில் இருக்கிறது தான் பெர்மனண்ட் அட்ரஸ். அதை போட்டுக்கோங்க. அட்ரஸ் அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கோங்க. டெம்பரரி அட்ரஸ்னால் நீங்கள் வந்து என்னென்னா தற்காலிகமாக ஒரு வாடகை வீட்டில் இருக்கலாம், இல்லை வெளியூரில் வந்து ஏதாவது ஒரு வீட்டில் ஊரில் வந்து ரூம் தங்கி வேலை பார்க்கலாம். அதுதான் தற்காலிக முகவரி. காண்டாக்ட் நம்பர், உங்கள் மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருங்க. அப்புறம் உங்கள் மின்னஞ்சல் முகவரி, கரண்டாக நீங்கள் லைவில் இருக்கிற ஒரு இமெயில் ஐடி கொடுங்க. சரிங்களா? அப்புறம் வந்து கல்வி தகுதி, உங்களுடைய கரண்ட் கல்வி தகுதி என்ன? இப்போ நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கீங்க, 12th படிச்சிருக்கீங்களா, டிகிரி படிச்சிருக்கீங்களா, இல்லை பிஜி படிச்சிருக்கீங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க. எந்த மீடியத்தில் படிச்சிங்க. இப்போ வந்து அவங்க நீங்கள் வந்து என்னென்னா அவங்க வந்து என்ன போஸ்ட்டுக்கு கேட்குறாங்களோ, இப்போ 10th ஆஃபீஸர் 10th அது தமிழ் மீடியத்தில் படிச்சிங்கன்னா அதை மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறது சூப்பர்வைசருக்கு அப்படின்னா அது டிகிரி படிச்சிருக்கோம். டிகிரி வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிங்கன்னா அங்கே அதை போட்டுருங்க. விண்ணப்பதாரின் சொந்த நகரம் கிராமம், நீங்கள் எந்த ஊர் சொந்த ஊர் அதுங்க மென்ஷன் பண்ணுங்கள். குடியுரிமை வந்து இந்தியன் தான், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அப்புறம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து முன்னனுபவம் இருக்கா இல்லையானா எஸ்ன்னு போடுங்க, இல்லை நோன்னு கொடுத்துருங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்ஸுக்கு கேட்குறீங்கன்னா அதோட சான்றிதழை இணைக்கணும்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, நோன்னு கொடுத்துருங்க. டிஸ்ட்ரிபியூட் வீடோ அந்த சர்டிஃபிகேட் எஸ்ஸா நோன்னா தேவையில்லை, எஸ்ன்னா அங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து இன்டர்கேஸ்ட் மேரேஜ் அவங்க இது கொடுக்குறாங்க. அப்புறம் முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதர்ஸில் கொடுத்துருக்காங்க. இதில் இல்லை அப்படிங்கிற அதர்ஸில் கொடுத்து எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. சரிங்களா? முன்னுரிமைனா கலப்பு திருமணம் பண்ணார், முன்னாள் இராணுவத்தினர், ஃபிசிக்கலி சேலஞ்சடு, அப்புறம் முதல் தலைமுறை பட்டதாரி, அந்த மாதிரி கேட்டகரி இருக்கீங்களா, அவங்க இருந்துச்சுன்னா இந்த எஸ்ன்னு கொடுத்துட்டு அந்த இதை டிக் பண்ணிக்கோங்க என்னென்ன கேட்டகரி வருதோ. எதுவுமே இல்லைன்னா அதர்ஸில் கொடுத்து அது என்ன இதுன்னு போட்டுக்கோங்க. மதம் வந்து இந்துவா கிறிஸ்டினா முஸ்லீமான்னு போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து ஜென்ரல் OBC SC/ST EWSன்னு போட்டிருக்கு. அது எம்பிசி வரலையே, எம்பிசி பிசி முஸ்லீம் வரலையே, டிஎன்சி வரலையேன்னு கேட்காதீங்க. அவங்க எல்லாமே OBC கீழே தான் வருவீங்க. கேஸ்ட் உட்பிரிவுனா இப்போ வந்து OBCயில் என்ன உட்பிரிவு, என்ன பர்டிகுலர் கேஸ்ட், உங்கள் கேஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நாடாரா, மறவரா, கல்லரா, அப்புறம் வந்து வன்னியரா, பறையரா அப்படின்ட்டு உங்கள் கேஸ்ட் வந்து அப்படியே வந்து போடணும். என் OBCனா அதுக்குள்ளே என்ன கேஸ்ட் வரீங்க நேம் வந்து போடணும். அப்புறம் வந்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு எண் இருப்பின்னு அதோட டீட்டெயில்ஸ் கொடுங்க, எம்ப்ளாய்மெண்ட் நம்பர். சரிங்களா? அப்புறம் இதுதான் 20 ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு டவுட்டே வராத அளவுக்கு. அப்புறம் வந்து இங்கே பிளேஸு டேட் என்றைக்கு போட்டிங்களோ அந்த பிளேஸு டேட்டு போட்டு உங்கள் சைன் போட்டுருங்க. அப்புறம் வந்து கீழே வந்து என்னென்ன வச்சு அனுப்பணும்னு போட்டிருக்காங்க. 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, UG டிகிரி. சரிங்களா? UG டிகிரி பிஜி டிகிரி இருந்துச்சுன்னா அனுப்பிச்சி விடுங்க. அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, நீங்கள் வந்து 12th குவாலிஃபிகேஷனுக்கு தான் போட்டிருக்கீங்க. ஆனால் 12th குவாலிஃபிகேஷனுக்கு சேல்ஸ்மேன் போட்டிருந்தாலும் நீங்கள் டிகிரி படித்தாலும் அந்த சர்டிஃபிகேட் வச்சு அனுப்பிச்சிடணும். நீங்கள் வந்து எதையுமே மறைக்கக்கூடாது. நான் இந்த டிகிரி ரைட்டாக படிச்சிருக்கேன்னு எது வரைக்கும் படிச்சிருக்கீங்களோ அது வரைக்கும் இந்த சர்டிஃபிகேட்டில் அனுப்பிச்சிடணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2, இன்கம் சர்டிஃபிகேட் தேவைப்பட்டா இல்லாட்டி விட்டுருங்க. இன்கம் சர்டிஃபிகேட்டுலாம் யாருக்கு தேவைப்படுதுன்னா எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் வராங்கள்ல, அது முன்னேறிய வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு கீழே வருவாங்கள்ல, அது மத்திய அரசு பணிகள்லாம் அப்படி சொல்லுவாங்க. அவங்க அது யாருன்னா முன்னேறிய வகுப்பினா பிராமின், அந்த மாதிரி ஃபார்வர்டு பேஸ்ட்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தான் இந்த EWSன்னு கோட்டா ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இன்கம் சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து அப்ளை பண்ணாங்கன்னா
எடுத்து வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா, வேறு எதுவும் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அந்த சர்டிஃபிகேட்டு. அப்புறம் வந்து எக்ஸிபிஷன் கோட்டானா அதுக்கு, டிஸ்ட்ரிபியூட்டர்னா அந்த கோட்டா வச்சுருந்தீங்கன்னா, அப்புறம் கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சிங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸும் கொடுத்துருங்க. அதாவது யாருக்குன்னா எஸ்சிஎஸ்டிக்கு மட்டும் 250 ரூபாங்க. மற்ற எல்லா கேட்டகரிக்குமே வந்து 500 ரூபா விண்ணப்ப கட்டணமாக. நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, சைட்டில் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிட்டு அந்த ரிசிப்ட் எடுத்து அதையும் சேர்த்து வச்சு அனுப்பணும். ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 21 to 30 தான். சரிங்களா? ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஓபிசிக்கு 3 வருடங்களும் எஸ்சிஎஸ்சிக்கு 5 வருடங்கள் இருக்காங்க, அந்த உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்க வந்து செல்ஃப் அட்டஸ்டடு, செல்ஃப் அட்ரஸ்டுனா உங்களுடைய அட்ரஸ் போட்டு 27 ரூபா ஸ்டாம்ப் போட்டி அனுப்பணும். சரிங்களா? அப்புறம் என்ன போட்டிருக்காங்கன்னா, நான் அப்ளிகேஷன் ஷுட் அப்ளை ஃபார் சிங்கிள் போஸ்ட். இன்கேஸ் அப்ளிகேஷன் அப்ளைஸ் மோர் தென் ஒன் ஆஃப் த அப்ளிகேண்ட் அப்ளிகேஷன் வில் பி ரிஜெக்டட். சரிங்களா? அதனால் ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். த கம்ப்ளீட் அப்ளிகேஷன் கேன் பி கிவன் டைரக்ட்லி ஸ்பீட் போஸ்ட் courier டு த கிவன். சரிங்களா? நீங்கள் டைரெக்ட்லியே கொடுக்கலாம், அங்கே வேலூராக இருந்துச்சுன்னா, இல்லாட்டி ஸ்பீட் போஸ்ட் பண்ணலாம், அவங்க ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணுங்கள், இல்லை குரியருக்குள்ளே அனுப்புங்க. இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். மேனேஜிங் டைரக்டர், சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, டவுன் கால் கேம்பஸ் நியர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வேலூர். இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பி விடணுங்க. ஸோ உங்களுக்கு கிளியர் கட்டாக எல்லாமே சொல்லிவிட்டேன், என்னென்ன வச்சு அனுப்பணும். இதுக்கு அட்டஸ்டட்லாம் வாங்க தேவையில்லைங்க, அப்படியே நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து அனுப்பிச்சி விட வேண்டியதான் உங்களுடைய வேலை. இன்னமும் வந்து இது சம்மந்தமாக உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, இந்த டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் தெரிவிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியர் பண்ணுற மாதிரி நம்ம வீடியோ பண்ணுறோம். அதே போல் சிம்கோக்கு படிக்கிறவங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் எதுவும் தேவைப்படுதுன்னா, நம்ம பாரத் எக்ஸாம் சார்பாக ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம், வேணுங்கிறவங்க வாங்கி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே போல் உங்களுக்கு ஸ்டடி அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு தேவைப்படுனா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து இணைந்தீர்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.